நெக்ஸ்ட் நம்மளுக்காக அந்த மோனோ ஆக்டிங் பண்றதுக்கு ஹரிஷ் ராஜேந்திரன், வெல்கம் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமங்களை அழிச்சிருக்கு. அதுல எழுத்து நின்ன ஒரே கிராமம் தன்னொத்து. அதுக்காக அவங்க கொடுத்த விலை 9 விவசாயிகளோட உயிர். இந்த கொடுமையை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி முடியல. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? கடந்த 30 வருஷத்துல 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000க்கும் மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 1,67,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இல்ல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. தன்னூத்து கிராமம் மட்டும் இல்ல, சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகளும் தான். 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு இல்ல துணி துவைக்கிறான், சாக்கடாடுறான். உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. அவங்களோட பரம்பரையை உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. 2002ல இருந்து இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் விவசாயிகள் இந்த தொழிலையே விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ மீத்தேன் வாயு அதை எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர், நாகப்பட்டினம் 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் 1,64,819 ஏக்கர் நிலப்பரப்ப ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அழிக்க போகுது. அந்த விவசாய குடும்பம் எல்லாம் பசியில சாக போகுது. 5,000 கோடி, எப்படி 5,000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5,000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இதெல்லாம் கவனிக்க சிட்டியில இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்ல. இத சொல்லத்தான் டிவி சேனல் கிட்ட கேட்டோம். ஆனா டிவில லேகியம் வைக்கவும், சமையல் செய்யவும், டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. ஒரு கிராமம் அழிய போறத சொல்ல 2 நிமிஷம் இல்ல. இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம்னு நாங்க சொல்ல வரல. குடிக்கிற பால்ல இருந்து தயார் பண்ற சோப்பு வேணாம். முட்டை, மீன், கேரட்ல இருந்து எடுக்கிற ஃபேர்னஸ் கிரீம் வேணாம். தக்காளி, ஆரஞ்சு, பாதாம்ல தயாரிக்கிற அழகு சாதன ஃபேக்டரி வேணாம். இந்தியாவுல விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு 5,000 குழந்தைங்க இறந்து போறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 7 குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரிய நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண தண்ணி, அதுல என்ன அவ்வளவு பணமா கிடைக்கும்? யோ, சாதாரண தண்ணியா? 2Gனா என்னையா? அலைக்கற்றை, காத்து. வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியாது. செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு கிராமத்தை காப்பாத்த கடைசியா மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நம்பி வந்தாங்க. சார் உங்க கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனா இந்த நியூஸ் வேல்யூ இல்லையே. இப்போ ஒருத்தன் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் பண்றானா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. தீ குளிக்க போறேன்னு மெத்தன ஒரு வேல்யூ இருக்கு, தீ குளிச்சிட்ட ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு கிராமம் அழிய போது விவசாயில பட்டி கிடக்குறானா சிட்டில இருக்கிறவங்களுக்கு என்ன சார் இருக்கு? ஒரு பொட்டி கடைக்காரன் அடிச்சா கூட மொத்த பொட்டி கடைக்காரனும் ஒண்ண வரும். ஒரு வட்டி கடைக்காரன் அடிச்சா மொத்த வட்டி கடைக்காரனும் ஒண்ண வரும். ஆனா ஒரு கிராமத்தான அடிச்சா சிட்டில இருக்கிறவங்க வர மாட்டாங்கல்ல. அரிசி, பருப்பு, காய்கறி, கொத்தமல்லி, கருவேப்பிலை வரைக்கும் கிராமத்துல இருந்து வரணும். ஆனா ஒரு கிராமத்தை செத்தானா மூக்கம் பிடிக்குவாங்களா? சார் என்னதான் சார் வேணும் உங்களுக்கு? சிட்டில இருக்கிறவங்க எல்லாத்தையும் கிராமத்துக்கு போய் விவசாயம் பண்ணுங்க நான் சொல்ல வரல. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க போய் அவங்க கூட சப்போர்ட்டுக்கு நில்லுங்கன்னு சொல்ல வரேன். நன்றி.